ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா தேர்ட் டே இன்னைக்கு பாரிஸ் கார்னர் தாங்க வந்திருக்கோம். அதாவது வந்து ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட வந்திருக்காங்க. தெருவில் பார்த்தோம்னா வெறும் எலக்ட்ரிக்கல் பொருளுங்க தான் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கான பொருளுங்க வந்து அடுத்த தெருவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஆளுங்க யூ டர்ன் அடிச்சு உள்ள போயிட்டு இருக்கு. ஒரு வாட்ச் கடை பார்த்து தான் பசங்க நிப்பாட்டாங்க. வாட்ச் வாங்கியே ஆகணும். மோஸ்ட்லி லேடிஸ் வாட்ச், பொம்மை வாட்ச் மாதிரி இருக்குங்க, குழந்தைங்களுக்கு. க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த கடியாரங்கள்லாம் ஞாபகம் இருக்காங்க. அலாரம் கடியாருங்க இதுங்க. பொம்மை வாட்சுங்க, பொம்மை வாட்ச் வாங்கிட்டாங்க. கேத்ரின் வாட்சுங்க. இந்த ரெண்டில் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டுமே நல்லா இருக்குப்பா, எது வேணுமே அதை எடுத்துக்கா. ஃபைனலாக சுபாஷ் இது செலக்ட் பண்ணிட்டான். விலை 300 ரூபாங்க. வாங்கின உடனே வந்து வாட்ச் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்கெல்லாம். ஹோல்சேல் ரேட்டுன்னு தெரில, பெருசாக ஒன்றும் விலை ஒன்றும் குறையில. நம்ம வெளியில் வாங்கினா என்ன காஸ்ட் வருமோ அதே காஸ்ட்டு தான் வந்ததுங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற ரேட்டு தான் கிடைக்குது இங்கே கூட. ஹோல்சேலாக வாங்கினா வேணா ரேட்டு குறையலாம், சிங்கிள் பீஸ் வாங்கினா குறையாதுங்க. ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பேண்டு கடை பார்த்துட்டாங்க. உடனே சடன் பிரேக் வச்சுட்டாங்க. கிங்கினி மங்கினி மாதிரி சுற்றிட்டு என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்தது எல்லாம் பார்த்துட்டு, நானும் இது மாதிரி கடை வைக்க போகிறேன்ப்பா நம்ம ஊரில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்குங்க. இந்த பாரு, ஒரு வியாபாரக்காராக மாறிடுச்சுங்க. அதை வாங்கிட்டு இருக்குங்க பேரம் பேசி. இது வியாபாரத்துக்கு இல்லைங்க, கேட்டுக்கானுக்காங்க, அவருக்காக இது. சுபாஷ் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவனுக்கு வந்து இந்த லேடிஸ் பொருளுங்கெல்லாம் பார்க்குற இடத்துல இவனுங்க போய் நின்றுருக்கானுங்க. அதுக்கு சுபாஷ் அவங்க 2 பேர் தள்ள ஒரு கிளிப்பை போட்டு அமுச்சு விட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இவன் பாருங்க, இவன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நெயில் பாலிஷ் பாது கேட்டோ, நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷ் பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு கூட வேணுமாங்க நெயில் பாலிஷ்? கலர் நல்லா இருக்குப்பா. பாரு, உனக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோ. கிளிப்ஸும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து இன்னும் நிறைய வேறு புது புது டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா கடையும் ஹிந்திக்காரங்க தான் வச்சுருக்காங்க. தமிழ்கார கடைங்களை வந்து ரொம்ப ரேராக பார்க்கலாம். 2 மாடல் கம்பல் 3 யாருக்குப்பா? சேல்க்கா? நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. எங்கள் கடையில் பொருள் வாங்கிறதுக்கு வந்து நாங்களும் கடை வைக்கணும்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நல்ல விஷயம் தானேங்க, ஏதோ பிஸ்னஸ் பண்ண எங்க அண்ணி ஆசைப்படுது. ஃபைனலாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லிங்க்கு வந்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எங்க வாட்சுங்க, ஒரு கடையில் முடிஞ்சதுங்க. இப்போ 2வது கடைக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இது என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இங்கே ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு பொருளுக்கு ஃபேமஸுங்க. நம்ம பாரிஸ் கார்னர் போகிறதுக்கு முன்னாடியே அது தெரிஞ்சுக்கிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். உள்ளார வந்துட்டா எங்கேயுமே சாப்பாடே இல்லைங்க. சுற்றி பார்க்குறோம், சாப்பாடு எந்த இடத்துலையுமே கிடைக்கவே இல்லை. கடைசிக்கு பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்டு கிட்ட அங்கே மட்டும்தான் இருக்குது. நடுவில் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம், க்ரௌடு, நம்மளால் சாப்பிட முடியாது. நான் வெஜிடேரியன் ஹோட்டல் மட்டும் இருக்குது, பிரியாணி கிடைக்கும். அதனால் இங்கே வரவங்க சாப்பாட்டை மட்டும் பார்த்துக்குங்க. ஊற்றிக்கம்மா. இப்போ சாப்பிட்டு எப்படி நல்லா இருக்கா? பிரியாணி, சிக்கன் 65 எது வாங்கினாலும் 140 ருபீஸு. காஸ்ட்டு ஓகே தான். இதுக்கப்புறம் நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்ணல, ஓன்லி ஜுவல் ஷாப்பிங் மட்டும் பண்ணாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைடல் கலெக்ஷன்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு நகைங்க பார்த்தோம், அதுக்கப்புறம் துணிங்க. இந்த இங்கே நகைங்க இருக்குது, மறுபடியும் துணிகளும் இருக்குங்க. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடையும் தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தெருவிலேருந்து அடுத்த தெருவுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சந்துங்க இருக்குங்க. நம்ம தான் பார்த்து போய்க்கணும். வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோங்க. நம்ம வரும்போது பார்த்தோம்னா ஆட்டோவில் வந்தோம், ஆனால் இப்போ போகும்போது நடந்து தான் போயிட்டுருக்கோம். மேப்பில் பார்த்தா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை, அதை விட கம்மி தான் சொல்லி காட்டுது. ஆனால் ஆட்டோ வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 150 ரூபா வாங்கிட்டாங்க. ஒரு ஆட்டோக்காரரை பார்த்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட தானே நடந்து போயிடலாம் அப்படின்னாரு. பட் வீட்டில் இருக்கிறவங்க குழந்தை குட்டியெல்லாம் இருக்குல்ல, வேணாம் நம்ம ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆட்டோக்காரர் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு குறைச்சிக்கவே இல்லை, 150 ருபீஸு. ரொம்ப பக்கத்தில் தான் இருந்தாலும் 150 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாருங்க. அது சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளில் 2 ஆட்டோக்காரங்க ஏமாற்றிட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு 3 ஆட்டோக்காரங்க பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கரெக்டான இடத்துல இறக்கி விட்டாங்க, கரெக்டான விஷயத்த வந்து சொல்லி கொடுத்தாங்க. அண்ணே இங்கேருந்து இதுக்கு ஏன்னா இப்படி போங்க அப்படி போங்க, அங்கே ஏறுங்க, பஸ்ஸு பிடிங்க, சரி போயிடும். அதாவது நம்ம ஒரு ரேட் சொல்லுவோம், அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க. கட்டுப்படி ஆகலனா பரவாயில்லண்ணே, நீங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி போயிடுங்க,
கரெக்டாக இங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணி ரைட் கட் பண்ணிங்கன்னா வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் டைரெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கள். ஓகே ஓகே. காஞ்சிபுரமா? ஆமாம். உங்கள் பேர் என்ன? ஓகே. உங்கள் பேர்? ஓகே ஓகே. குட் குட் குட். சரிங்க பிரதர், சந்தோஷம். நேட்டிவ் பிச்சோ. ஒரு வழியாக ரூம் வந்து சேர்ந்துட்டோம். என்னப்பா டயர்டாக இருக்கான்? நான் போனது நடக்கல. என்னது? எங்க அண்ணியாருக்கு மட்டும் ஒரு மூட்டை வாங்கி வந்துச்சு. அண்ணியாருக்கு ஒரு புள்ளியார் சொல்லி வச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணும். நீங்க தான் ஃபர்ஸ்ட் போனி பண்ணணும். இது என்னடா இது புது ட்விஸ்டாக இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாரிஸ் கார்னர் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதியமாக வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் 2:30 அப்படி கிளம்பி, இல்லை 3 மணிக்கெல்லாம் கூட கிளம்பி 4 மணிக்கு நம்ம வந்து போட்டிங் போகிற மாதிரி இருந்ததுங்க பிளானு. அப்படி மொத்தம் போயிடுச்சு. ஃபைனலாக வந்து ஒன்றுமே இல்லாமல் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். சாரி, ரூமுக்கு திரும்பி வந்துட்டோம். என்னப்பா ஹாப்பியா? எங்க ஆனால் ஒன்று என்னன்னாங்க, வாட்ச் வாங்கினாங்க, அதுக்கு ஹாப்பி. இவர் வந்து ஒரு ரஃப் நோட் புக் கேட்டாரே, வாங்கி கொடுக்கலையே, கிடைக்காதே. இப்போ அது என்ன பண்ணுறது? நம்ம ஊர்ல கிடைக்க மாட்டோம்பா. நீங்க பாருங்க, KFC ஆர்டர் பண்ணி நம்ம ஆளுங்க சாப்பிட போறாங்க. இன்னைக்கு நாள் வந்து வெத்தா போயிடுச்சு. சாப்பிட்றதுனா கெத்தா போட்டு KFC ரெடி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோங்க. நடக்க வச்சதுக்காக எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. நாளைக்கு காலையில் வீட்டுக்கு கிளம்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி நைட்டு மட்டும்தான் டின்னர் சாப்பிட போகிறோம். டின்னர் வந்து யூஸ்வலாக வேணாங்க, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக கொடுப்போம். எப்போ நீங்கள் பிரியாணி அதுங்க தான் வாங்கி கொடுக்குறீங்க, ஸோ இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸாக வேணும்னு சொல்லிட்டு நைட்டில் இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த புடிமா புடிமான்னா பிடிச்சிக்கணும். புடியதுக்கு மட்டும்தாம்மா கொத்தேன், சாப்பிட்றதுக்கு இல்லை. என்னடா பக்கெட்டு KFCனாங்க, வெறும் பாக்ஸ் KFC இருக்கு. பக்கெட் KFCனாங்க. பக்கெட்ல அது பக்கெட் பார்சலாக வராமல் பக்கெட்டில் இது எடுத்து இதில் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. லெக் வந்து 3 லெக் பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு. 3 இருக்கா பாரு? 3 இருக்குது. 4 விங்ஸு. இதுதான் விங்ஸா? விங்ஸ் வேற மாதிரி இருக்கும் பாரு. அது அந்த பக்கம் வச்சுக்கிறேன், அது விங்ஸு. அது விங்ஸு. வேற எதுவும் இருக்காது. 6 7 8 9 10 11 12 13 பரோட்டா இல்லையா? சப்பாத்தி இல்லையா? சப்பாத்தி பரோட்டா லேயர் மாதிரி இருக்குது. என்ன இது? சிக்கன் ரோல் கேட்டோம். சிக்கன் ரோல் கேட்டுங்க. சிக்கன் ரோல் வந்து பரோட்டா ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோஸ் இல்ல, கேபேஜ் ஒரு 2 கோஸ். தமிழ் கொஞ்சம் வீக். இப்படிதான் வரும். சரி, அது இருக்கட்டும் அப்படியே. வெங்காயமும் கேபேஜும் ஃப்ரைட் சிக்கன் ஒன்று வச்சுட்டு அதுல இருக்கிற சிக்கன் அது அப்படிதான் இருக்கும். முதல்ல இது சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். இது இப்போ சில்லுன்னு தான் இருக்குது. அப்படியா? சரி, சாப்பிட்டு பாருங்க. நம்மளுக்கு கொடுக்காத வீடியோன்னு இவங்களே சுமாராக தாங்க இது. பரோட்டாவில் இது பண்ணியிருக்காங்க. நானே சூப்பராக செய்வேங்க. அதுல வந்து அது நான் கலரா இருக்கு, இது நான் ஒயிட் மைனஸ் வச்சுக்கிறேன். மைனஸ் இல்ல, மயோனஸ். அதுவே கேபேஜ். இதுல ஆனியன் கூட இல்லையே. குழந்தைங்களுக்கு கொடுப்பா, சாப்பிட்டோம். இது எப்படி சாப்பிட மாட்டாங்க பசங்க, அதனால இதை நான் சாப்பிட்றேன். இது நல்லா இல்லைப்பா. நல்லா இல்லையா? நான் பார்த்தோன்னே சொல்லிட்டேன். இது நல்லா இருக்கா? தெரியல, சாப்பிட்டு பார்த்தேன். என்ன கத்தி எப்படிப்பா இருக்கு? கச்சப் பொண்ணு நல்லா இருக்கா? ஓகே. KFC எல்லாரும் வயிற்று போட்டு ஜீரணம் ஆயிடுச்சு. அடுத்து பிஸா ஆர்டர் வச்சோம். இப்போ இது சாப்பிட்லாம். 1 hour கூட ஆகலைங்க, அப்படியே டைஜஸ்ட் ஆயிடுச்சாங்க. இப்போ இந்த அம்மா வந்துட்டாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. தமிழ் தாம்மா. எந்த பக்கமே தெரியலப்பா, இருப்பா. ஏங்க எப்பாச்சும் பிஸா ஆர்டர் பண்ணியிருந்தல்லங்க, நமக்கு தெரியும். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோமே. இது மட்டும் வருதுங்க, மற்றதெல்லாம் வந்து மொக்க. சிக்கன் பிஸா மட்டும் வருது. ஒரே கன் போடுறேன். இங்கேயும் 2 சிக்கன் பீஸ் ஆர்டர் பண்ணாங்க.
ஏன்னா கூட்டம் அதிகம். இருங்க நானே ஊத்துறேன், நீங்க எதுல கை வைக்க ஆல்ரெடி போட்டு வச்சுட்டுக்குது அதுல. இது கூட எதனா சொல்லுமே, சனக்கட்டு அதிகம் சொல்லுமா. மீனமாவே அந்த சாஸ் எல்லாம் வந்து அதில் அப்ளை பண்ணிடுறாங்க. இப்போ என் தங்கச்சி போட போகுது பாருங்க. அதுக்கேண்டா மாங்குயில பாட்டு போடுற, நல்லா தானே போடுது. இருங்கப்பா, ஃபர்ஸ்ட் போனி அத்து பண்ணாதான் நல்லா சேல் ஆகும். அதனாலதான் நானும் அத்தனை நீ தானா? டேய் நாங்க வந்து என் தங்கச்சி அங்கே அட்டின்னு வச்சுக்க மாட்டியா? பாவமே, நீ தான் அந்த அத்தையா? இந்த சீரியலில் வர அத்தையா இல்லையா? அடுத்த நாள் காலையிலே ரூம் செக் அவுட் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் ஏறிட்டாங்க. சீட்டும் கிடைச்சிது. இந்த சம்மர் குழந்தைங்களை சென்னை கூட்டு போய் ஜாலியாக சுற்றி காட்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.